வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து ஒவ்வொரு பாகத்தையும் அளவெடுத்து நம்ம கட்டிங் போடலாம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் வந்து அப்படியே ப்ளவுஸை வச்சு வரைஞ்சிருவாங்க. இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே வச்சு வரையும் போது சில நேரங்களில் அளவுகள் வந்து முன்ன பின்ன வரலாம். ஒரு அரைஞ்சு எச்சானாலும் சரி கம்மியானாலும் சரி டைட்டாக இருக்கோ லூஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து அளவெடுத்து தைச்சிட்டோம்னா ஒவ்வொரு பக்கத்தையும் அளந்து நம்ம தைக்கும்போது அது வந்து கரெக்டாக நீட்டாக ஃபினிஷிங் வரும், ஃபிட்டிங்காகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து அளவெடுத்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இதுதான் அளவு ப்ளவுஸு. முதல்ல ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ இது 1 மீட்டர் ப்ளவுஸு. இந்த 1 மீட்டர் ப்ளவுஸை வந்து பாருங்கள். இப்போ வந்து இது நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது கரை பீஸு. இந்த கரை பீஸு வந்து வேறு ஸ்டிக்கரெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த கரை பீஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும், அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சிலர் வந்து இப்படி நாளாக போட்டு இப்படி போட்டும் கட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் வந்து நல்லா பாருங்கள், இப்படி வச்சும் கட் பண்ணுறாங்க. அதாவது ப்ளவுஸை வந்து அளவை இந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது தெரியுமா? இந்த கை பீஸ் வந்து குறுக்க போட்டு நம்ம கை கட் பண்ண வேண்டிய இது வருது. அப்போ அந்த குறுக்க போடும்போது ஒரு சிலர் வந்து குறுக்க போட்டு தையல் வந்து குறுக்க வர மாதிரி கையே இருந்துச்சுன்னா விரும்ப மாட்டாங்க. நம்மளுக்கு கைப்பகுதியும் வந்து அதாவது நேருங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த நூல் வந்து நேராக வரணும், குறுக்க வரக்கூடாது. கோடுகள் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி ரெண்டாக போட்டு கரை பீஸ் வந்து ஆப்போசிட்டில் வச்சு இப்படி கட் பண்ணும்போது அந்த கை பீஸும் வந்து நம்மளுக்கு வந்து கரை பீஸும் வந்து நல்லா நேராக வரும் இந்த தையலும். அதுக்காக தான் நம்ம வந்து கரை பீஸை வந்து ஆப்போசிட்டில் போடுறது. இப்போ இது ஃபோல்டிங் பக்கம். இது வந்து இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்லீவோட உயரத்தை ஃபஸ்ட்டில் அளந்துடலாம். 7.5 இருக்குது. அகலம் வந்து 6.25 இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், ஒட்டு போடாமல் வருதா இல்லை ஒட்டு போட்டு வருதாங்கிறத நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த அக்குள் பகுதியில் வந்து நல்லா பாருங்கள், இந்த அக்குள் பகுதிக்கிட்ட இங்கே கரெக்டாக இப்படி வச்சுக்கங்க. நேராக வச்சு கரெக்டாக 8 வருது. நம்மளுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு போகும். அது 1.5 இன்ச்சு சேர்த்தணும்னா 8 9.5 நம்மளுக்கு லென்த்து வருதான்னு பார்க்கலாம். 8.5 வருது, 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து 9.5 கரெக்டாக வரணும் ஃபோல்டிங். வரல. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாக ஃபோல்டு பண்ணுவோம். இது இப்படி பண்ணினோமா நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் போட்டால் போதும். கரெக்டாக 9.5 வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அகலத்தை அளந்து அது கூட 1.5 இன்ச்சு சேர்த்து மொத்தம் அளவு எவ்வளோ வருதோ அதை வச்சு நம்ம கையை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ வந்து கீழே இந்த பிசுறு இருக்குது, இது நம்ம தட்டி விட்டுறலாம். ப்ளவுஸ் வந்து நேராக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த நூலை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் க்ராஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு இங்கே நம்ம துணி விடணும். அது எதுக்கு அப்படின்னா சொல்கிறேன். இது முதல்ல அளந்து பார்த்துருவோம். இங்கே கீழே 1.5 இன்ச் அளவுக்கு மொத்தம் வந்து நம்மளுக்கு 7.5 உயரம் வந்து 7.5ஓட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி ரெடி அளவு 7.5. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி மேலே தையல் கொடுத்துடலாம். இது வந்து நம்ம இப்படி மடித்து ஃபஸ்ட்டில் ஒரு தையல் மடித்து போட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு, இது நார்மல் ப்ளவுஸுங்கிறனால நம்ம இப்படி மடிச்சிருவோம். இப்போ மடித்து இங்கே எம்மிங் பண்ணுவோம். அதுக்காக இது 1.5 இன்ச்சு நம்ம கீழே விட்டுருக்கோம். தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு மேலே விட்டுருக்குறோம். ஓகேங்களா? சுற்றளவு வந்து 6.25. 6.25க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு.
ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த அளவு பார்த்துட்டு 8 இருக்குது. இந்த 8 வந்து அப்படியே இங்கே வைப்போம். சாரி, நம்ம அளந்து பார்த்து தான் வைக்கணும். இப்போ வந்து இது அடிக்கை பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அடிக்கை வந்து அக்குள் பக்கம் கரெக்டாக 5 இருக்குது. இந்த 5 அப்படியே வைப்போம். தையலுக்கு வந்து ஒரு அரைஞ்சு நம்ம இங்கே அரைஞ்சு விட்டுருக்கனால இங்கேயும் அரைஞ்சு. ஓகேங்களா. இப்போ வந்து அகலம் வந்து ப்ளவுஸோட அகலம் வந்து எவ்வளோ? 8 வருது. நல்லா இழுத்து பார்த்தோம்னா 8 வருது. அந்த 8 நம்ம இங்கே வைப்போம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வருது. ஓகேங்களா. இங்கே 1.5 இன்ச்சு கரெக்டாக வருது. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம். சரி, லைன் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸை கரெக்டாக இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ரெடி அளவு. இங்கே வந்து அரைஞ்சு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். அரைஞ்சு விட்டுருக்கோம் நம்ம. இப்போ இது வந்து ரெடி அளவு. இங்கேருந்து அரைஞ்சு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ரெடி அளவு. இப்போ இங்கேருந்து நம்ம லைன் போட்டுட்டோம். இங்கேருந்து ஒரு அரைஞ்சு மேலே வச்சு லைட்டாக இப்படியே வளைவு கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு. அளந்து இது கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஒரு நாச் போட்டுங்க. இது வந்து நம்ம இங்கே வந்து ஒரு நாச் போட்டு விட்டுறலாம். இங்கே வந்து நம்ம பீஸ் கொடுக்கணும், ஒட்டு போடணும். ஓகேங்களா. இது ஒட்டில் போட்டு நம்ம எதாவது ஜாயின் பண்ணின பிற்பாடு நம்ம முன்கை பின்கை வெட்டிக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃபஸ்ட்லேயே வெட்டினீங்கன்னா எப்படி எந்த நேரம் நம்ம ஒட்டு கொடுக்கணுங்கிறது கன்ஃபியூஸ் வந்துடும். அதனால் நம்ம இங்கே ஜாயிண்ட்டெல்லாம் போட்ட பிற்பாடு நம்ம முன்கை பின்கை வெட்டிக்கலாம். கை வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வெட்டிக்கலாம். இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம 2 இன்ச்சு உயரத்தோட 2 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம கோடு போட்டுக்கலாம். உயரத்தை நம்ம அளந்துக்கலாம். அளவுகள் எப்போவுமே எடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் பக்கம் எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 13 வருது உயரம். ஓகேங்களா. இங்கே ஷோல்டர்கிட்ட வச்சு இந்த டாட்டு பக்கம் கரெக்டாக நீட்டாக கரெக்டாக டாட்டுக்கிட்ட க்ராஸாக போகும். அதாவது நம்மளுக்கு எங்கே லைன் வந்து கரெக்டாக நேராக வருதோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ 13 வருது. இப்போ இது வந்து 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டாச்சு. அந்த 13 இங்கே வைப்போம். தையலுக்கு ஒரு அரைஞ்சு மேலே அதே மாதிரி இங்கே 13 வைப்போம். தையலுக்கு ஒரு அரைஞ்சு. எதுக்குன்னா 2 லைன் போடுறது அப்படின்னா லைன் போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் கோடு போட்டுருங்க. அடுத்தது வந்து பேக்கோட அளவு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 13 எடுத்தோமா உயரம் 13 கூட இப்படி பாருங்க. இப்போ 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுக்கோங்க. நெக் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த நேரம் ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இன்ஸ்டெப் வச்சு அஞ்சே கால் வருது. இப்போ இந்த ரெடி அளவு இங்கே இது வந்து அடித்து திருப்பறதுக்காக மடித்து வச்சுருக்கோம். இந்த 5 காலை இங்கே வைப்போம். ஒரு 1/4 இன்ச்சு
தையலுக்காக விட்டுரும். அப்போது ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக 8 வருது. பேக் நெக்கோட உயரம் வந்து 8. இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் வந்து அப்படியே வச்சு நம்ம வரைஞ்சிருவாங்க. உங்களுக்கு அளவுகள் எப்படி எடுத்து மார்க் பண்ணணும் இதை வந்து நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிறது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சும்மா ரஃபாக இப்படி வச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக வருது. ஏன்னா இங்கே தையலுக்கு போகுமா அந்த அளவுலேருந்து இப்படி வச்சோம்னா இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு கரெக்டாக வருது. ஓகேங்களா? அடுத்தது வந்து மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு எவ்வளோ? இது கிராஸ் கட் ப்ளவுஸுங்கிறதுனால இழுக்க வேண்டாம். சும்மா ரஃபாக அப்படி வச்சிங்கன்னா போதும். ரொம்ப இழுத்திங்கன்னா இப்போ 10 வருது. அப்புறம் லைட்டாக இழுத்தோம்னா 9 வருது. அதனால் நம்ம 9 இப்படி சும்மா இப்படி வச்சாவே நம்மளுக்கு 9ங்கிறது தெரியுது. அது கூட 2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 2 இன்ச்சு சேர்த்துனா 11. இந்த 2 இன்ச்சு எதுக்குன்னா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு போயிடும், ஒரு 1/2 இன்ச்சு லூஸுக்கு. அந்த 9 கூட 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். 9.5 வச்சுக்கலாம். பேக்கில் 11, 9 மார்பு சுற்றளவு, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5. அப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த 11ல் பாதி 5.5. மொத்த சுற்றளவு 11. இல்லை அப்படின்னா மார்பு சுற்றளவு 9 வருதா, அது கூட 4.5, அது கூட 1 இன்ச்சு சேர்த்துனிங்கன்னா 5.5 அளவுகள். இது ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஆஃப் ஷோல்ட்ரு 2.5 இருக்குது. அது கூட 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிங்க. அப்போ வந்து 3.25 வருது. 3/4 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். 1/2 இன்ச்சு தான். ஆனால் ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி தைக்க வேண்டியது வரும். இன்னும் கிராஸ் கட் ப்ளவுஸு எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த ஷோல்டர் அளவு கூட நீங்கள் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கங்க. இப்போ 2.5 கூட ஒரு 3/4 சேர்த்துனா 3.25. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுலேயே வரைஞ்சிக்கலாம். இது சின்ன கழுத்து அப்படிங்கிறனால அதுக்குள்ளேயே வரைஞ்சிக்கலாம். ஒயிட் நெக்காக இருந்தால் கொஞ்சம் வெளியே தள்ளி நம்ம ஒயிடாக வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் அளவு வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஆம்கோல் அளவு வந்து எப்படி கணக்கு பண்ணணும்னா பாருங்கள், இப்படி தான் அளந்து பார்க்கணும். 8.5 வருது. இந்த 8.5 வந்து இங்கே 5.5 வச்சோமா, அந்த ஷோல்டர் அளவு இந்த மார்க்கில் இருந்து இந்த 8.5 எங்கே வருதுன்னு பார்க்கணும். 8.5 இங்கே வருது. அப்போ நம்மளுக்கு மொத்தம் ஆம்கோல் உயரம் வந்து 6.25 வருது. ஏன்னா இது கை பெருசாக இருக்கிறதுனால ஜாஸ்தியாக வருது. இது 5.5 வச்சா இங்கே 6 தான் வரணும். பட் இது வந்து கை வந்து நல்லா குண்டாக இருக்கிறதுனால நமக்கு ஜாஸ்தியாக வருது. இந்த 5.5 வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இது இங்கே வந்து ஆம்கோல் டெப்த் வந்து 1.25 வைப்போம். இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் அளந்து பார்த்துடலாம். இந்த ஸ்டிச்சிங் லைன் விட்டுட்டு நம்ம இப்படி அளந்து பார்த்துருவோம். கரெக்டாக 8.25 வருது. கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 8.5 தான் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பேக்லேயே பட்டியோட உயரத்தையும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பட்டியோட உயரம் வந்து 2.25 வருது. அந்த 2.25 வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கிராஸ் கட் ப்ளவுஸு. பேக்கு கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அப்படியே போட்டு மார்க் பண்ணி அப்படியே போட்டு வரைஞ்சிட்டு அதில் சில அளவுகள் மட்டும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே போட்டு வரைஞ்சிடலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்ட்ரா மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அந்த லைன் விட்டுட்டு இது ரெடி அளவில் வச்சு இது இந்த பீஸை திருப்பிடலாம். இப்போ இது வந்து இங்கே பட்டிக்குட்ட அளவிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு வெளியே தள்ளிடுங்க. இப்படி மார்க் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 2 நூல் அளவுக்கு வெளியே தள்ளி இப்படி மார்க் கொடுத்துருங்க. ஆம்கோல் வந்து அப்படியே வரைஞ்சிடலாம். நெக்கு வந்து நம்ம பாதி மட்டும் வரைஞ்சிக்கலாம். அளவு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏழு முக்கால் வருது. அது கூட 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி 6.75 நெக் வச்சுக்கலாம். ஓப்பன் பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3.5, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுக்கலாம். 3.5 + 1 4.5. இப்போ நம்ம இதை இந்த பீஸ் அப்படியே எடுத்துடலாம். இங்கே ஆம்கோல் பக்கம் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு பேக் பீஸுக்கு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரணும். அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இதை வந்து கம்மி பண்ணி வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு. இது நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து அகலமாக வேண்டான்ட்டாங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளேயே வரைஞ்சிக்கலாம். அகலமாக வேணும்னா நம்ம கிராஸாக கொண்டு வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு முன்னால் கொண்டு வந்துடுங்க. இது கிராஸ் கட் ப்ளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம டாட்டு பிடிக்கணும், மார்க் பண்ணணும். இப்போ டாட்டோட அளவு பார்க்கலாம். மெயின் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து டாட்டு தான் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி தைக்கணும். இப்போ இது இந்த டாட்டுக்குள்ளே இப்படி கை விரல விட்டு ஒரு 1/4 இன்ச்சு முன்னால் விட்டு 4 வருது. ஓகேங்களா? இந்த 4 வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த வெளியே 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க 4. ஃப்ரண்ட்டோட உயரம் பார்க்கலாம், டாட்டோட உயரத்தையும் பார்த்துக்கலாம். இங்கே தையல்லேருந்தே அளவு எடுத்துக்கோங்க. 11.5 வருது. அதாவது டாட்டோட உயரம், மொத்த உயரம் வந்து 14 வருது. ஓகேங்களா? டாட்டோட உயரம் வந்து 11, மொத்த உயரம் வந்து 14. மொத்த உயரம் 14, டாட்டோட உயரம் 11. டாட்டோட அகலம் வந்து நல்லா பிரிச்சுட்டு இங்கேருந்து வச்சு பார்த்தோம்னா 1.5 இன்ச்சு வருது. 1.25 வருது. இந்த 1.25 இங்கே ஒரு 1.25 வைங்க. இந்த சைடு இருந்து 1.25. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு மார்க் பண்ணி இந்த லைன் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மெயின் டாட்லேருந்து 1 இன்ச்சு மேலே இப்படி மார்க் பண்ணி. ஓகேங்களா? இந்த மெயின் டாட்லேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இதுக்கு சென்டரில் இப்படி லைன் போட்டுருங்க. இதுக்கு சென்டரில் இப்படி போட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டாட்டோட அளவுகள் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.